ஸோ இந்த ஒரு 15 வருஷமாக டோஸ்ட் மாஸ்டர் இருக்கேன். 15 வருஷம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து டியர் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட், ஐடியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் ஆரம்பிக்கணும். இது வந்து முதல் முறையாக தமிழில் வணக்கம் சொல்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சென்னை தமிழ் சொல்லிகள் கழகம் எல்லாருக்கும் தகவல். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வருவாங்க, ஹீரோயின் போய் கால் கொடுப்பாங்க, உடனே அலைகள் அப்படி நிற்கும், பறவைகளாக நிற்கும். அது மாதிரி இந்த ஒரு தமிழில் நம்ம வந்து உணர்வுபூர்வமாக பேசலாம், கஷ்டப்பட்டு ஒரு மனப்பாடம் பேசாமல் இஷ்டப்பட்டு பேசலாம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆஃபீஸர் எல்லாருக்கும் மறுபடியும் எல்லாரும் டயர்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு 4 பாயிண்ட் முடிச்சுட்டு இது வந்து மண்டியிலிருந்து மலை உச்சி வரை அந்த பயணம் அதில் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணோம், அது நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி அட்ரஸ் பண்ணோங்கிறது அதுதான் பேசுகிறேன். ஸோ மண்ணிலிருந்து அப்படின்னு நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, ஒரு துவக்கத்துக்கு முன்னாடியான நேரம். இப்போ இந்த கிளப் ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எப்படி அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பல வருஷம் இருக்கும். நான் வந்து அப்போ வந்து குஜராத்தில் ஒரு சிமெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹவுஸ் இருந்தது, ஒரு பாவி இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் மனசில் மட்டும் ஒரு நிம்மதியே இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அதாவது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்கேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்தார். அப்பா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, நான் வீட்டு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை பிடிக்கல, வெறுப்பாக இருக்கு அப்படின்னு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஹீரோ என்ன கொடுக்குறாரு பார்த்தேன். ஒன்றும் இல்லைப்பா, அவன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து பிரச்சனைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, எந்த பிரச்சனைனாலும் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பிரச்சனையே அந்த தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரியாது. அந்த சமயத்தில் நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன். ஹீரோவாக நினைச்சாரு, வில்லனாக நினைக்கிறாரு. அதை தான் நான் வந்து மண் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து இது நிறையா பர்சனல் லைஃப் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு அடுத்து ஜாப் என்ன அப்படின்னு பண்ணலாம். அது மாதிரி வந்து நம்ம கம்பெனிலே இதே கம்பெனிலே நடந்தது. எனக்கு கீழே ஒரு 40 பேர் வேலை பார்த்தாங்க லைசன்ஸில். தமிழ்நாட்டில் தெரியும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்போது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பரமப்படம் மாதிரி இருக்குது. எப்போ ஏறி வரும், எப்போ பாம்பு வரும்னு தெரியாது. நம்ம ஏறிட்டே போது இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய பாம்பு இருக்கு. அதே மாதிரி காரணம் தான் ஆப்ரேஷன் அதெல்லாம் என்னை கம்பெனியும் இல்லை நல்லா இருந்து நம்ம தான் அடுத்த டைரக்டர் பொசிஷன் அப்படின்னு ஒரு ரீஆர் நடந்துச்சு, எல்லாத்தையும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன இதுதான் அந்த ஸ்டேஜில் போகிறேன் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து அடுத்து நம்ம எப்படி எடுத்து போகிறோங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். இது வந்து ஒரு தோற்றம். அது தப்பாக சொல்லி கண்டினியூ பண்ணுறது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், இந்த சிமெண்ட் கம்பெனி விட்டுலாம் டிசைட் பண்ணேன். நல்ல சம்பளம் அப்படி ஒரு 10,000 முடிச்சுட்டு சென்னை தான் கேட்கும் பட்டணம் சேர அப்படின்னா சென்னைக்கு வந்து டிசைட் பண்ணிட்டு கடனை வாங்கி தான் ஒரு 20,000 வாங்கி சென்னை
நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்குறோம். ட்ரைனிங் போய் நான் அந்த தோக்கம் முடிஞ்சதுன்னா நிறைய டவுட் நம்மளுக்கே வரும். நிறைய டவுட் வரும். தப்பான முடிவு எடுத்துக்கோமா அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஹீரோ சொல்கிற மாதிரி அவருக்கு கல்யாணம் செட்டில் இருக்கலாமா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தை வந்து ஸோ அது மாதிரி போகும்போது எல்லாருடைய ஹெல்ப்பும் வந்து அவங்க மூலிமா ஒரு அப்போதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ வந்து டெய்லி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படிதான் அந்த தோட்டமாக இருக்குது. அந்த தோட்டத்துக்கு வேறு நிறையா இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மலை உச்சி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். மலை உச்சின்னு வரும்போது எனக்கு இமீடியட்டாக நம்ம சொல்கிறது லேட் அப்படின்னு காலேஜ் சொல்கிறது. அவளுமே 3 சர்க்கிள் சொல்லுவார். 3 சர்க்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணணும், அதில் நீ சிறந்து இருக்கணும், அது வந்து ஒரு எல்லாத்துக்குமே காசு பணம் பண்ணி கொடுக்குறது. அந்த 3 சர்க்கிள் போயிட்டு அதை இடம்னா துவக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் இருக்கும்போது ஒரு ஃபியரில் இருக்கும். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சைட்டி இருக்கும். எதிர்பார்த்து அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலையில் எதிர்ப்பு மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் போனோன்னா இன்ஸ்டியூட்டில் தான் நிறைய நான் யூடியூப் யூஸ் பண்ணேன். படிக்கிறதுக்கு இல்லை, படிக்க ஸோ இன்ஸ்டியூட்டில் தான் அங்கேயே எழுதி கொடுப்போம். இப்போ மாதிரி எல்லாருக்கும் லேப்டாப்லாம் கிடையாது. ஸோ எப்போ இன்ஸ்டியூட் இருக்கோ அப்போல்லாம் நான் உட்காந்து கோடிங் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டில் அங்கேயே வந்து அடுத்த காலையில் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு மறுபடியும் முடிச்சுட்டு மறுபடியும் முடிச்சுட்டு போவோம். அது மாதிரி தான் இருக்குது இந்த வெறித்தனத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது மாதிரி ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 10,000 ஹவர்ஸ் அதில் ஒர்க் பண்ணோம் அப்படிம்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு தான். உழைப்பினர்கள் வந்து உழைப்புக்கு வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற 2 தலைகள் பேஷன் உழைப்பு. ஸோ இந்த மாஸ்டர் இதில் வந்து நான் வந்து தமிழில் வந்து நான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஒரு ஐடியாவில் உங்கள் வாழ்க்கைன்ற மாதிரி வாழலாம். எனக்கு அந்த சமயத்தில் ஒரு ஐடியா வந்து அந்த சமூகத்தில் ஸோ அப்படியே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்னையே நம்பிக்கை வருது. அது டெய்லி போக ஒரு 6 மாதம் இதே இதில் ஒர்க் பண்ணுறது போகிற இன்டர்வியூவில் நமக்கு வேலை கிடைக்கும். நல்லா பண்ணணும். எல்லாரும் ஒரு புக்கு படித்தாங்கன்னா மாதத்துக்கு ஒரு 3-4 புக்கு படிக்கிறது. எல்லோரும் ஒரு 4 மணி நேரம் படித்தாங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. ஸோ அது மாதிரி இதுதான் பயங்கரமான. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நல்லா வந்துச்சு. அப்போதான் வந்து மலை உச்சி இதான் என் லாஸ்ட் மலை உச்சி போகும்போது என்ன ஆச்சுன்னா, 2000 வருஷம் ஜனவரி 15 முகலருக்கு பூவால் உருவாக்குவாங்க. இந்த பூவால் வந்து நான் அட்லாண்டா அட்லாண்டோட ஸ்கூல் மலை உச்சி பார்த்தீங்கன்னா அப்போதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணுறோம், நம்ம போட்ட எஃபர்ட் ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. அதே மாதிரி அது நிறைய தருணத்தில் எப்படின்னா, நம்மளோட 30 வருஷமான கேரியர்
மாதிரி இந்த டோஸ்ட் மாஸ்டர்லையும் நான் இன்னைக்கு ஒரு முன்னாடி வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு டோஸ்ட் மாஸ்டர் தான் ஒரு சிறந்த காரணம். இந்த தேவன் காற்று தான் வரும் காற்று வச்சு டேபிள் டாப் கொடுத்தாங்க. இடையில ஒரு 30 செகண்ட் அப்படியே நின்று ஆயிலும் உருவாக்குறது வரல, அதுக்கே கை கட்டி உட்காந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த நிலைமையிலேருந்து நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அது மிகப்பெரிய போராட்டம். எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்கு வரலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கான வேலை, யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்து அப்புறம் எங்கள் கம்பெனிலேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணோம். கவிதா அப்படியே அந்த மலை உச்சியில் என்ன பண்ணோமோ ஒரு ரீச் ஆகிடுங்க. எப்போதுமே சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தீங்கன்னா அப்போ காலகட்டம் வந்து நான் சொல்லும்போது சாப்பிட்றது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பப்ளிசிட்டி நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் அது மறுபடியும் ஈரோடு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டோஸ்ட் மாஸ்டர் பிளான் பண்ணி அது வாரம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி அப்புறம் ஒரு எங்கள் கம்பெனியிலே ராமபாண்டியை பற்றி பேசினாரு. அவரு நாங்கள் தான் கம்பெனி கவிதா டாக்டர் தான் ஆரம்பித்தோம். அந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி போது ஒரு 1000 பேர் கம்பெனியில் இருக்கும்போது நல்லா பேசினேன். ஸோ அதுதான் மலையுச்சியில் மக்கள் என்னன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பயணம் பண்ணுவோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச், அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவுன்சிலராக கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பயணம் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அது 4 ஸ்டெப் எல்லாருமே கொடுத்து பார்ப்போம். எல்லாரும் கொடுத்து பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இது வந்து டோஸ்ட் மாஸ்டர் மாதிரி நாங்கள் கம்பெனியில் ஆரம்பிச்சு பத்து 15 வருஷமாக அது வாழையடி மாலையாக கொடுத்துருக்கோம். ஆஃபீஸில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த மலை உச்சியில் வந்து அடுத்தவங்களுக்கு இது பண்ணுறது கோர்ஸ் ஃபைனல் கோர்ஸ் மலை உச்சி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது காரணம் வந்து மெக்கானிக்கல் சரவண இருக்காரு. ஸோ அவரோட ஃபேவரட் you don't have to be great to start, but you have to start to be great. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் ஒரு 10 இயர்ஸாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் படித்த ஒர்க் ஷாப்ஸ் நிறைய ஒரு யூடியூப் சேனலில் போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நன்றிகள் மலை பயணம் என்னென்ன பெரியவங்க ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். கவிதா பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல வேலை யூஸ் பண்ணுறேன். நிறைய